பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 செப்டம்பர் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மணிப்பூர் அரசுடன் குக்கி குழுக்கள் அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. குக்கி மற்றும் மைதேயி இந்த பழங்குடியினரிடையே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரியா, மணிப்பூரில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குக்கி ஜோ பழங்குடியினர் வந்துட்டு அமைதி ஒப்பந்தம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதமர் மோடி இன்னும் ஒரு வாரத்தில் அங்கே மணிப்பூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு இடையில் இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தமாக இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து பார்க்கப்படுதுப்பா சரியா. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை எண் 2 அதில் வந்து டோட்டலாக போக்குவரத்து இல்லாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து கூடிய விரைவில் நாங்கள் துவக்கிடுவோம் அப்படின்ற, அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா இம்பால் மற்றும் திமாப்பூர் இந்த இடத்துல சரியா, இம்பால் மற்றும் திமாப்பூர் இடத்துல தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை எண் 2 அந்த வழியாக போகுது சரியா. போகும்போது ஸோ இந்த இடத்துல இனி தொடர்ச்சியாக போக்குவரத்தை அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லைப்பா, இதுதான் மெயின். என்னென்னா, சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழகம் முதலிடம், 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 100 இடங்களில், அதாவது மொத்தம் 100 பிரிவில் வந்து அதிக இடங்களை பிடிச்சி தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது சரியாப்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழகம் முதலிடம் பிடித்தது. இதில் முதல் 100 இடங்களில் அதிக 17 உயர்கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன சரியாப்பா. மொத்தம் 17 உயர்கல்வி நிறுவனங்கள் சிறந்த நிறுவனங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது உயர்கல்வியில் சரியா. அதே மாதிரி மகாராஷ்டிரம் வந்து 11 உயர்கல்வி நிறுவனங்களோட 2வது இடமும், உத்தரப்பிரதேசம் வந்து 9 உயர்கல்வி நிறுவனங்களோட 3வது இடத்துலையும் இருக்குது சரியாப்பா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஐஐடி தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. பெங்களூரில் இந்திய அறிவியல் கழகம் சரியாப்பா 2வது இடமும், 3வது இடம் வந்து டெல்லி ஐஐடியும் பிடிச்சிருக்கு. இது அப்படியே போன வருஷத்துக்குரிய டேட்டா அப்படியே இந்த வருஷம் ரிப்பீட் ஆகிருக்குப்பா, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு சென்னை ஐஐடி, 2வது பெங்களூர் அறிவியல் கழகம், 3வது டெல்லி ஐஐடி, இது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு சரியா. 2025லையும் முதல் 3 இடத்துல இந்த கல்வி நிறுவனங்கள் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவக் கல்லூரி தரவரிசையில் வந்து 50 இடங்களில் 8 மருத்துவக் கல்லூரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது தமிழ்நாட்டோட 8 மருத்துவக் கல்லூரிகள் 50 இடத்துல இடம்பெற்றிருக்கு. பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரை நம்மளுக்கு 14 பொறியியல் கல்லூரிகள் 100 இடத்துக்குள்ளே இருக்குப்பா. அதே மாதிரி சிறந்த கல்லூரிகளுக்கான தரவரிசையில் 100 இடத்துல மொத்தம் 33 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அளவு வேணாம், நம்மளுக்கு இதுவே போதும் சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்கப்பா. அடுத்தது, இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லைப்பா, ரொம்ப கம்மி நியூஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த தகவல்கள் தான் இருந்துச்சு. இது இந்தியா சிங்கப்பூர் இடையே வந்து மொத்தம் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்கப்பா. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி, நம்ம இந்தியாவோட பிரதமர். ஸோ சிங்கப்பூரோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா லாரன்ஸ் வாங் சரியா. இது ரொம்ப முக்கியம்ப்பா. இவர் சிங்கப்பூரோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா லாரன்ஸ் வாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டிஜிட்டல் எண்ம பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மூலியமாக நடைபெறுது. அதே மாதிரி சிங்கப்பூருக்கு வந்து பே நவ் மூலியமாக நடைபெறுது சரிங்களா. இதுக்கு ரெண்டும் ஒத்துழைப்புடன் மேம்படுத்தப்பட இருக்குது சரியாப்பா. இது கேட்பாங்க. அப்போ பே நவ் அப்படின்ற எண்ம தொழில்நுட்பம், அதாவது இது என்னென்னா அமௌண்ட்டு மணி டிரான்ஸ்ஃபருக்கு வந்து பேனவுக்கான எண்ம தொழில்நுட்பம் எதுக்கு அப்படின்னா சிங்கப்பூருக்கு, நம்ம இந்தியாவுக்கு யூபிஐ. அதே மாதிரி இந்த இது ரொம்ப முக்கியம்பா, சென்னையில் வந்து தேசிய திறன் மேம்பாட்டு மையம் வந்து அமைக்க போகிறாங்க சிங்கப்பூரோட ஒத்துழைப்போட சரியா. அதாவது நவீன உற்பத்தி துறையில் திறன்மிக்க பணியாளர்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த திறன் மேம்பாட்டு மையம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, சிங்கப்பூர் அரசோட ஒத்துழைப்போட திறன் மேம்பாட்டு மையம் இந்தியாவில் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னையில் அமைக்க போகிறாங்கப்பா சரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஸோ அதான் நியூஸு கம்மியாக இருந்துச்சுன்னா சில நேரம் 2 பேப்பரை சேர்த்து போட்டுருவேன். பட் டெய்லி நியூஸ் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நீங்கப்பா, அதான் எடுத்துகிட்டு வந்தது இந்ததுப்பா. மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஆரம்பிக்குது. எங்கே அப்படின்னா சீனாவோட ஹாங்ஸு நகரில். ஏற்கனவே நம்ம இந்தியாவில் வந்து ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி நடந்துகிட்ருக்கு பீகாரில் ராஜ்கிரில்.
இப்போ வந்து மகளிர் 11வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவோட ஹாங்ஸூ நகரில் வெள்ளிக்கிழமை தொடங்குதுப்பா. சரியா, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்திய பெண்கள் அணிக்கான கேப்டன் பேர் என்ன அப்படின்னா சலிமா டெட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உலக அதாவது உஸ்பெகிஸ்தானில் வியாழக்கிழமை வந்து ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி வந்து நடக்குதுப்பா. சரியா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபைனல் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, அப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் நடக்குது. சரியாப்பா, ரைட். வேறு அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான், வேறு நியூஸே கிடையாது. ஆனால் இந்த இதில் வந்துட்டு இந்த அமெரிக்கா பிரச்சனையில் நேற்று ஒரு பெரிய விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து அமெரிக்கா வரி விதித்ததுக்கு பிற நாடுகளுக்கு வரி விதித்ததுக்கு அமெரிக்கா கோர்ட்டே வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் முறையீடு பண்ணியிருக்காங்க. இதில் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கள ட்ரம்ப் அவங்களோட எம்பிஸ் கிட்ட கேட்குறாங்க. என்னன்னா, இந்தியா அதாவது அமெரிக்காவில் ஒவ்வொரு பொருட்களுக்குமான ரேட்டு வந்து 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். அடுத்தவங்களுக்கு வரி விதிக்கிறோன்ற பேரில் கண்டிப்பாக இதில் அமெரிக்கா தான் அடி வாங்குன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி 8% பொருட்கள் மெயினாக விவசாய பொருட்களுக்கான வரி, உணவுப் பொருட்களுக்கான பொருளில் வந்து 8% வரையும் வரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வாழைப்பழம் வந்து இறக்குமதி பண்ணுறதுல இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்காங்க அமெரிக்கா அதிகமாக. ஸோ அதோட வரி வந்து 8% அதோட ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கேட்டாங்க, இந்த மாதிரி வாழைப்பழத்துக்கு வந்து ரேட்டு கூடியிருக்கே, நீங்கள் டேரிஃப் விதிச்சதுனால என்ன யூஸு, அமெரிக்காவுக்கு வருமானம் கிடைக்குது ஆனால் மக்கள் வந்து வாடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணுற வாழைப்பழத்தை வாங்குங்க, எதுக்கு இறக்குமதி பண்ணுற வாழைப்பழத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்தளவு ப்ரொடக்ஷன் இல்லையே. ஸோ அதான் அவங்க கேட்டாங்க, வேணால் புதுசாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நீங்கள் தயாரித்து கொடுங்க, அதாவது யூ கேன் பில்டு பனானாஸ் இன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரிங்களா, அதை வந்து விளைவிக்கணும், அந்தளவு விளைச்சல் வேணும். உங்கள் பாட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கிறது மட்டும் வாங்கி சாப்பிடுங்கன்னா எங்கே இருந்தால் தானே வாங்கி சாப்பிட்றது. ஸோ இறக்குமதியை நம்பி தான் நிறையா உணவுப் பொருள் இருக்காங்க. பட் அவங்களுக்கே வந்து அடியாக வந்து விழுந்துட்டுருக்கு. சரிங்களா, சரி, ரைட், ஓகேப்பா, அவ்வளோதான்ப்பா. இது சும்மா மேலோட்டமாக நான் பார்த்த நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா, சரி, ரைட்டுப்பா. இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.